அவளுடைய உடலை கேட்டேன். அவளும் சரி என்று இணங்கினால் நாங்கள் அந்த தவறான காரியத்தை செய்ய நெருங்குற நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால், என்ன சொன்னால்? இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்க. உலகனா வேற ஒன்னும் அவட்ட எந்த பலமும் கிடையாது. காசையும் கொடுத்தாச்சு, பொருளாதாரத்திலும் கீழே இருக்கிறார், எந்த ஒரு சக்தியும் இல்ல, தனி வாய்ப்பு. என்ன சத்தம் போட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. அது இவளாக இணைஞ்சு அங்க போயிருக்கிற அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் என்ன பண்றான்னு கேட்டா, அவளுக்கு இறைவனுடைய அச்சம் வந்து அல்லாஹ்வை பயந்துக்கப்பா, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்க என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்துல வேகமாக பதிந்து நான் நடுங்கி உடனே எழுந்து விட்டேன். நான் அந்த தப்பை செய்யல அல்லாஹ், இதை நான் உனக்காகத்தான் செய்தேன். உன்னுடைய அச்சம் மட்டும் இல்லை என்றால் அந்த காரியத்தை செய்வதிலிருந்து எனக்கு எந்த தடையும் இருக்கவில்லை. எந்த தடையும் இருக்கவில்லை. நினைத்தால் செய்திருக்க முடியும், பலாத்காரம் பண்ணி இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற அந்த ஒரு வார்த்தை என்னை அந்த தவறிலிருந்து மீட்டு விட்டது என்று அவர் அல்லாஹ்ட்ட சொல்கிறார், முறையிடுகிறார். எனவே என்னை காப்பாத்து, இந்த இக்கட்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், உனக்காகத்தான் அந்த தியாகத்தை நான் செஞ்சேன், உன்னுடைய அச்சம் இல்லாட்டி நான் நாசமா போயிருப்பேன் என்று அவர் சொன்ன உடனே அந்த பாறையிலே ஒரு பகுதி விலகுகிறது. ஒரு மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு வருகிறது. காற்று வெளிச்சம் வருமே தவிர ஆட்கள் அதன் வழியாக வெளியேற முடியாது. ஓரளவுக்கு உசுர் குலைச்சிக்கலாம் என்ற நிலைமைக்கு அவருக்கு பிறகு வரும். இது இறையச்ச துணை. இது ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரும்போது நீங்கள் இப்படி நடப்பீர்களே ஆனால் உங்களுக்கு இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம். தொழுதால் இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நோன்பு வைத்தால் இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஜக்காத்து கொடுத்தால் இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுடைய உடலுக்கு ஒரு தேவை ஏற்பட்டு தவறான முறையிலே அது கிடைக்க வழியும் ஏற்பட்டு கடைசி கட்டத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் நீங்கள் விலகி கொண்டீர்களேயானால் அப்பதான் இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம். இறைவனை பயப்படுறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் யாரோ அவனுடைய அந்த தகுதியோடவும் மதிப்போடவும் உங்கள் உள்ளத்தில் அவனுக்கு இடம் தந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை என்று சொன்ன இதெல்லாம் சடங்கு, இதெல்லாம் ஏன் ஊரை ஏமாத்துற வேஷம். இது இந்த தொழுகை, இந்த நோன்பு, இதெல்லாம் இந்த பண்பாட்டு நம்மள்ட்ட தரல என்று சொன்னா இதுல அல்லாவுக்கு என்னங்கிற சந்தோஷம்? நீங்க நெத்தியை கொண்டு வச்சோம்னா அல்லாவுடைய கிரேட் ஏறி போயிருமா? நீங்க ஒரு மாசம் நோன்பு வச்சோம்னா அல்லாவுடைய தரஜா கூடி போயிருமா? நோன்பை பத்தி கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை பட்டம் போட்டு சாவடிக்கிறதுக்கா நோன்பு இல்ல. மல்லம் இதா கௌல சூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. ஒரு மனிதன் வந்து நோன்பு வைத்துக் கொண்டு தீமையான செயல்களையும் பேச்சுக்களையும் விட்டு விலகவில்லை என்று சொன்னால் அவன் உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நீ தப்பு செஞ்சுட்டே தான் இருப்ப, நீ திருந்தவே மாட்ட, உன்னுடைய செயலும் தப்பா தான் இருக்கும், உன்னுடைய பேச்சும் தப்பா தான் இருக்கும். ஆனா நோம்பு மட்டும் வைக்க வேண்டும் வச்சீங்கன்னா இது எவனுக்குடா தேவைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது எவனுக்கு தேவை இந்த நோம்பு? நீங்க திருந்தவே மாட்டீங்க. நீங்க செய்யறபடி அந்நிய பெண்களை போய் கையை பிடிப்பீங்க, கண்ணடிப்பீங்க, அந்நிய ஆண்களுக்கு கடிதம் கொடுப்பீங்க, போன்ல பேசுவீங்க, அப்புறமா நோம்பு வைப்பீங்க. இந்த நோம்பு எவனுக்குடா வேணுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த நோம்பு ஒன்று காணிக்க கொடுக்கல. நோன்பு வைத்துக் கொண்டு தீய செயல்களிலும் தீய பேச்சுகளில் இருந்து நீ விலகல என்று சொன்ன அந்த நோம்பினால் சல்லி காசுக்கு புண்ணியம் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கிறோம். நோம்பை கடமையாக்கி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா லஅல்லக்கும் தத்தகூன். நோம்பு எதுக்கு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறைவனை அஞ்சுகிற மக்களாக மாறுவதற்காகத்தான் நோம்பு. இந்த நோம்பு வந்து உண்டாக்கணுமா? நோம்புங்கிறது பசிச்சு இருக்கிறது அல்ல. நீ பசித்து இருந்த காரணத்தினால் என்ன உனக்கு படிப்பினை வரணும்னு கேட்டா என்னுடைய இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படி அந்த படிப்பினை வர? நீங்க நோம்பு வச்சிருக்கிறீங்க, நோன்பு வைத்திருக்கிற நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஆமா பெண்ணும் நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, யாரும் இல்ல. வீட்டுல மனைவி வெளியே போயிடுச்சு, புருஷன் வெளியே போயிட்டாரு, அப்பா அம்மா யாருமே இல்ல, கடைக்கு போயிட்டாங்க, சொந்தக்காரங்க வீட்டு போயிட்டாங்க, நீங்க மட்டும் இருக்கிறீங்க. நோம்பு வீட்டுல சாப்பாடு இருக்குது, மத்தியானம் பசிக்குது, யாராவது சாப்பிடுவோமா? நோன்பு வைத்திருக்கிற நீங்கள் வீட்டுல இருக்கிறீங்க, வீட்டுல சாப்பாடு இருக்கிறது, பாக்குறதுக்கு யாருமே இல்ல, பசியா வேற இருக்கிறது, சிந்தை எவனுக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சு யாராவது சாப்பிடுவோமா? உங்க வாழ்க்கையில யாராவது சாப்பிட்டு இருக்கிறீங்களா? ஒரு ஆள் அப்படி சாப்பிட்டு பாரு, ஒரு பெண்ணு சாப்பிட்டுப்பாங்களா? சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிடல? சாப்பிட்டா அவனுக்கு தெரியும், சாப்பிட்டா அவன் யாரு பாக்குறவா?
புருஷனுக்கு தெரியாம பொண்டாடி சாப்பிடலாம், பொண்டாடி தெரியாம புருஷன் சாப்பிடலாம், மாமியாருக்கு தெரியாம மருமகன் சாப்பிடலாம், மருமகனுக்கு தெரியாம மாமியார் சாப்பிடலாம், அக்கம்பத்துக்கு தெரியாம நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம், யாரும் கண்டுபிடிக்காது. அப்பவே நோம்பு வேஷம் போட்டுக்கலாம், அப்படி சோறு வைக்க வேண்டியான நல்லா தின்னு விட்டு தலையை தொங்க விட்டு சரியா போச்சு, நோம்பு வச்சிருக்காங்க நினைச்சுக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்தை நம்ப வைக்கிறதுக்கு வந்து முடியும். உங்கள யாராவது இப்படி செய்வீங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களை ஒரு அறையில வச்சு சாப்பாடை வச்சுட்டு யாருமே பார்க்கலங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கினால் நோன்பு வைத்திருக்கிற உங்களில் ஒருவராவது அந்த உணவை எட்டி பார்ப்பீர்களா, தொட்டு பார்ப்பீர்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன் பார்க்கலன்னு சிரிச்சு பாருங்க. ஏன் பார்க்கல? ஏன் இந்த நோன்பு வைத்திருக்கும் சாப்பிட பசிக்குதுல, உணவு இருக்குதுல பக்கத்துல, ஏன் நம்ம சாப்பிடல? அதை சிந்திச்சாலே இறைச்சம் வந்துருங்க. ஏன் சாப்பிடவில்லை என்றால், நான் புருஷனுக்கு தெரியாமல் சாப்பிட முடியும், பொண்டாட்டிக்கு தெரியாமல் சாப்பிட முடியும், மாமியாருக்கு தெரியாம சாப்பிட முடியும், மருமகனுக்கு தெரியாம சாப்பிட முடியும், அண்ணன் தம்பிக்கு தெரியாம சாப்பிட முடியும், அல்லாஹ்வுக்கு தெரியாம சாப்பிட முடியாது. அதனால சாப்பிடல. நீங்க நான் சாப்பிட்டா பார்ப்பான்ல, அப்ப நான் சாப்பிட்டால் அவன் பார்ப்பான் என்று உங்களுடைய அடிமனசில் இருக்கு பாருங்க, அதை உரம் போட்டு வளருங்க. இருக்கு, எல்லார் உள்ளத்திலும் இருக்கு. எல்லார் உள்ளத்திலையும் அல்லாஹ் பார்ப்பான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நோம்பு மட்டும்தான் அல்லாஹ் பார்ப்பான்னு நினைக்கிறீங்க. ஏன் அந்நிய பொம்பளைய கையை பிடிக்கும்போது பார்க்க மாட்டானா? தனியா பாட்டில் வாங்கிட்டு உள்ள வச்சு அடிக்குமா எல்லாம் பார்க்க மாட்டானா? நோம்பு முடிஞ்சவன நோம்பு நேரத்தில் திங்கிறத மட்டும் பார்க்கிற அல்லாஹ் ரமலானுடைய அல்லாஹ். ரமலானுக்கு யார் அல்லாஹ்வோ அவன் தான் 11 மாசத்துக்கும் அல்லாஹ். பள்ளி வாசலுக்கு யார் அல்லாஹ்வோ அவன் தான் பள்ளி வாசலுக்கு வெளியிலேயே அல்லாஹ். நம்ம என்ன செய்யறோம்? பள்ளி வாசல் பேசாத, பள்ளி வாசல் புறம் பேசாத, வெளியே பேசுறோமா? அப்ப பள்ளி வாசல புறம் பேசினா பள்ளி வாசல புறம் பேசக்கூடாது. சரி, பள்ளி வாசல பேசக்கூடாது, வெளியே ஏன் பள்ளி வாசல பேசக்கூடாது? அவன் பாக்குறதுனால. ஏங்க பள்ளிவாசல்ல பார்த்து பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது? ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் தானே, அவன் பள்ளிவாசலுக்கு உள்ள மட்டும் தான் அவனுடைய பார்வை இருக்கா, இங்க இல்லையா? இப்ப இங்க பார்க்க மாட்டானா? அப்ப நம்ம எண்ணத்தை விளங்க கேட்டா, எதற்காக இந்த அல்லாஹ் எல்லா வணக்கத்தையும் நோம்பு மட்டும் அல்லாஹ் சொல்லல, உங்களுக்கு கடமையாக்குன எல்லா வணக்கங்களுமே இதை உண்டாக்குறதுக்காக தான் என்று அல்லாஹ் சொல்றான். யாரு வன்னாஸ், மனிதர்களே கூப்பிடுறான். ஓபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும், உங்களை படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள். யாயுஹன்னா சோபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்திருக்கிறான அவனை வணங்குங்கள். எதற்கு வணங்க வேண்டும் என்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆவுறதுக்கு தான் வணங்கணும். தண்ணியை குடிக்கிறோம், தாகம் தீர்வதற்கு தான் தண்ணி குடிக்கிறோம். தண்ணியை குடிச்சு தாகம் தீரலன்னா அந்த தண்ணி எதுக்குன்னு கேட்கிறேன். தண்ணியை குடிக்கிறோம், அது நம்முடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். சோத்தை திங்கிறோம், நம்முடைய பசியை போக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் இந்த வணக்கத்தை தந்ததுக்கு என்ன காரணம் சொல்றான்னு கேட்டா, லஅல்லக்கும் தத்தகூன், நோம்புக்கு தான் சொல்றான். தொழுகைக்கு போறோம், தொழுகைக்கு போகும் பொழுது கை கால் முகத்தை எல்லாம் கழுவிட்டு போறோம். கையை கழுவி, முகத்தை கழுவி, தலைக்கு மசாஜ் செய்து, கால்களை எல்லாம் கழுவி சுத்தமா உள்ளக போறோம். போகும்போது எந்த வாசமும் இல்லாம, எந்த சத்தமும் இல்லாம காத்து பிரிஞ்சிருச்சு. ஒரு உள்ளக போயாச்சு, உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், காத்து பிரிஞ்சிருச்சு, வாயு ஒளிப்பட்டுருச்சு, சத்தமும் வரல, நாட்டமும் வரல. உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? பள்ளிவாசல் உட்கார்ந்து இல்லைங்க, வாசமும் இல்ல, சத்தமும் இல்ல, நம்ம பாட்டுக்கு ஒழுங்கு இருக்கிற மாதிரி தொழுது போயிருவோம் அப்படின்னு யாராவது வாழ்க்கையில் என்னைக்கா செஞ்சிருப்பீங்களா? அல்ல நாளைக்கு இப்படி ஒண்ணு வந்தா செய்ய முடியுமான்னு சிந்திச்சு பாருங்க. நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்ம பள்ளிவாசல் ஒழு செய்து உட்கார்ந்த பிறகு நம்ம அறியாம காத்து பிரிந்து விட்டது என்று சொன்னால் உடனே கை கால் முகத்தை மறுபடி கழுவிட்டு வந்து நம்ம ஒன்று விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படி விளங்கி இருக்கிற நமக்கு காற்று பிரிந்து விட்டால் அப்படியே உட்கார்ந்து இருப்பீங்களா, அல்லது வெளியே வந்து மறுபடி கை கால் முகத்தை கழுவி உணவு செய்து விட்டு மறுபடி தொடுவீங்களா? உங்கள ஒருவர் கூட அப்படி உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. யாராச்சும் உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க, வந்துருங்க வெளியே. ஏன் வர்றீங்க? அல்லாஹ் பார்க்கறான்ல, உத்தரம் பார்க்கல. வாசத்தை மனுஷன் மூக்கு விளங்காம இருக்கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு விளங்குமே. சில ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை நம்ம கேட்க முடியும், அவனுக்கு சத்தம் இல்லாட்டாலும் அவன் கேட்பானே. அப்ப சத்தம் இல்லாட்டாலும் கேட்கிற ஒருத்தர் இருக்கிறான், வாசம் வராட்டாலும் மோப்பம் பிடிக்கிற ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஏமாத்த வராது, அவன் இறுக்கி போடுவான் அப்படிங்கிற பயம் எல்லார் உள்ளத்திலும் இருக்குது. யாரும் இறையச்சம் இல்லாதவர்களா இல்ல. என்ன கோளாறு பண்றோம்னு கேட்டா, அந்த இறையச்சத்தை வலிமைப்படுத்தாமல் இருக்கிறோம். இருக்குது இறையச்சம் இருக்க போய்தான் உணவு முறிந்து விட்டால் உடனே தொழுதுகிட்டு இருக்கும் உணவு வெளியே விளையாண்டுறவங்க.
தொழுகையில் ஈடுபட்டுட்டோம், 4 பேர் என்ன நினைப்பான்னு பார்க்க மாட்டோம். காற்று பிரிஞ்சால் உடனே சப்புகளை கடந்து ஓடி வந்து என்ன செய்கிறோம், திரும்ப ஒழு செய்து விட்டு மறுபடி போய் சப்புல நின்று நம்ம ஸ்டார்டிங்ல தொழ ஆரம்பிக்கிறோம். ஏன் இப்படி செய்யறோம்? ஆண் இப்படித்தான் செய்யறோம், பெண் இப்படித்தான் செய்யறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா, நம்மள அல்லாஹ் பார்க்கறான் அப்படின்னு விளங்கணும். அல்ல தொழுகையில் தக்பீர் கட்டிருக்கிறீங்க, தக்பீர் கட்டிக்கிட்டு ஓதணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதணும். அதுக்கு பதிலா ஏதோ சினிமா பாட்டு முணுமுணுக்கிறீங்க, யாரா பார்க்குவானா? சத்தம் போட்டு போதா அடுத்தவன் கேட்பான். தக்பீரை கட்டிட்டு பாட்டு படிக்க போனோமா, பாட்டு படிச்சா அச்சத்துக்கு தெரியாது, பக்கத்தில் உள்ள ஆளுக்கு தெரியாது. நீங்க வாட்டுக்கு படிக்கலாம், ஒரு நாள் படிப்பு தைரியம் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, யாருக்காவது முடியுமா? அது அப்படி செய்ய உங்க மனசு இடம் தருவாங்க தராது. ஏன் பாக்குறான், என்ன கெதி ஆகுறது? பாட்டு படிச்சுட்டோம்னு சொன்னா என்ன கெதிக்கு ஆகுறதுங்கிற பின்னி போட மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு பயம் இருக்கா இல்லையா? நம்ம எல்லாருக்குமே இருக்குது அந்த பயம் இருக்கிறது. அந்த பயத்தை டெவலப் பண்ணுங்க, அதுக்குதான் அந்த வணக்கம். அந்த வணக்கத்தை எல்லாம் எது கடமையாக்கி இருக்கிறான்னு கேட்டா, இறைவனுடைய அச்சத்தை இப்படி நினைச்சு பார்க்கணும். அன்னைக்கு நோன்பு வைத்துக் கொண்டு நமக்கு சொந்தமான உணவை கூட நம்ம சாப்பிடாம இருந்தோமே, அதை அல்லாஹ் பாப்பாங்க தவிர்த்து இருந்தோமே. இன்னைக்கு 1 கிலோவுக்கு 900 கிராம் கொடுத்து 100 கிராம் அடிக்கிறோம் அடுத்தவங்க, அதை அல்லாஹ் பார்க்க மாட்டானா? இப்படி நினைத்தால் நீ மோசடி சரியா? ஓஞ்சோத்த திங்கிறதைக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு போடும்போது சாப்பிடாம இருக்கிற, சோறு உன்னுடையது, வீடு உன்னுடையது, நீ மாத்திரம் இருக்கிற, யாருக்கு தெரியாது. அப்படி இருந்து நோம்பு என்ற ஒரு காரணத்திற்காக உன்னுடைய உணவை நீ தொட்டு பார்க்கவில்லை. அப்ப இப்படி பண்ணி அர்த்த உணவை பார்ப்ப, இதை பார்க்கிற அல்லாஹ் நீ செய்யற கலப்படத்தை பார்க்க மாட்டானா? நீ செய்யற மோசடியை பார்க்க மாட்டானா? அதுக்கு தண்டிக்கிற அல்லாஹ் இதுக்கு தண்டிக்க மாட்டானா? இப்படி நினைச்சு பார்த்தா நம்மள்ட்ட எப்படிங்க நாணயம் என்பது வரும்? எப்படி நம்ம எப்படி ஒருத்தர் அநியாயம் செய்வோம்? நம்மிடம் அடுத்தவனுக்கு எப்படி ஒரு கேடு வரும்? அப்ப இறைவனை அங்கோடு நிறுத்திக்கிறாம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. புது மாப்பிளையும் புது பொண்ணும் அப்பதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க, 10 நாள் ஆச்சு, நோம்பு வச்சிருக்காங்க. புது மாப்பிள்ளை புது பொண்ணை விட்டு எல்லாம் போயிட்டாங்க. பகல் நேரம் ஏதாவது பண்ணுவானா? 2 பேரும் நோம்பு வச்சிருக்காங்க. 2 பேரும் நோம்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவி, அவருக்கு ஹலாலாக்கப்பட்டவர், அவளுக்கு அவன் ஹலால், அவனுக்கு அவள் ஹலால், என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். ஆனாலும் தொடுவானா? சும்மா தொடுவாங்க, அதான் செய்வானே தவிர அவன் அந்த எந்த காரியத்தை நோம்பு வைத்துக் கொண்டு செய்யக்கூடாதோ அதை அவனும் செய்ய மாட்டான், அவளும் செய்ய மாட்டான். ஏன் பார்த்துட்டு இருக்கான்ல, யாருன்னா இல்லையே, நம்மளோட ஜாலி பண்ணலாம இருக்க முடியுமா? இருப்பானா? இருக்க மாட்டான். என்ன செய்வான்? மாடி அல்ல என்ன கிரிக்கி ஆகுறது, நம்ம பிடிச்சு நரகத்தில் போட்டா என்ன ஆகும்? அதுக்கு தானே பயப்படுறோம். அப்ப என்னுடைய மனைவியை, என்னுடைய கணவனை நான் தீண்டுவதற்கு அல்லாஹ்வுக்கு பயந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னால், அடுத்தவன் பொண்டாட்டிய, அடுத்தவனுடைய புருஷனை, அல்ல எனக்கு சொந்தமில்லாதவனை நான் எப்படி நாடுவேன், நான் எப்படி தீண்டுவேன், நான் எப்படி தொடுவேன் அப்படின்னு விளங்கிட்டான்னு சொன்ன முடிஞ்சு போச்சு. அதான் இறைச்சம். நீ அடுத்தவன் என்ன செய்ய நோம்பு வைக்கிறான், பொண்டாட்டி கூட தொட மாட்டான். ரமலான் முடிஞ்சா யார வேணாலும் தொடுவானா? ரமலான்ல கட்டின பொண்டாட்டியை கூட தொட மாட்டாங்க. ரமலான் முடிஞ்சு போச்சுன்னு வைக்க, அவங்க எங்க வேணாலும் போவாங்க, யாரும் கேட்க கூடாது. அப்ப இது பேர் இறையச்சம் இல்ல. இறையச்சம்னு சொன்னா இதெல்லாம் இறையச்சத்தை உண்டாக்குற கருவி. தொழுகை என்பது இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சாதனம், நோன்பு என்பது இறையச்சத்தை வளர்க்கக்கூடிய சாதனமே தவிர அது இருந்தா இறையச்சம் இல்ல. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது என்னன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தொழுகை என்பது தீமையான காரியங்களில் இருந்தும் அருவருக்கத்தக்க காரியங்களில் இருந்தும் ஒருவனை தடுக்கும். அதுதான் தொழுகைங்கறான்ல. நம்மளை தடுக்கலையா? தொழுகிறதுக்கு முன்னாடி வரதட்சணை வாங்கணும். தொழுகையாளிய ஆகுறதுக்கு முன்னாடி வரதட்சணை வாங்கணுமா? தொழுகையாளிய ஆயிட்டா வரதட்சணை வாங்கக்கூடாது. அந்த தொழுகை உங்களை வரதட்சணை வாங்குவதை தடுக்க வேண்டும். அதுக்குதான் கடமையாக்கி இருக்கிறாங்க. அல்லாஹ் பெண்ணை குடுன்னு சொல்றாங்க.